தமிழ் சினிமால ஒரு சில நாயகர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அவங்க ரசிகர் கூட்டமும் அப்படியே இருக்கும். அது பல பேரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். அந்த வரிசையில் பாத்தீங்க அப்படின்னா அஜித் தோல்வி படங்களை கொடுக்கும்போது கூட அவர் பக்கம் பக்கபலமா அவருடைய ரசிகர்கள் நின்னாங்க. அதே மாதிரி சிம்புக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய படங்கள் எப்போ லாஸ்டா வந்துச்சு, தொடர்ந்து வந்துச்சா, இல்ல அவருடைய படங்கள் சிறப்பா போச்சா அப்படின்னா கேள்வி கேட்டா எல்லா கேள்விக்கும் சரியான பதில் கிடைக்காது. இருந்தாலும் கூட சிம்பு ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமா அவர் பின்னாடியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த ரசிகர்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காருல்ல, அந்த படம் இப்போ எந்த லெவலில் இருக்கு, என்ன ஆக போகுது, அந்த படம் வெளிவரத்துக்கு என்ன மாதிரியான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். த்ரிஷா இல்லனா நயன்தாரா திரைப்படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்துல சிம்பு, தமன்னா, ஸ்ரேயா, சனா கான், நீது சந்திரா உள்ளிட்டோர் நடிச்சிருக்க திரைப்படம் ட்ரிபிள் ஏ. நீண்ட நாட்களா இந்த படத்துடைய படப்பிடிப்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில படத்துடைய நீளம் கருதி இந்த படத்தை 2 பாகங்களா வெளியிட படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் முடிவு செஞ்சாரு. இதன் அடிப்படையில் ட்ரிபிள் ஏ திரைப்படத்துடைய முதல் பாகம் ஜூன் 23ஆம் தேதி வெளியாகிறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கு. மதுரை மைக்கேல், அஸ்வின் தாத்தா உள்ளிட்ட கதாபாத்திரங்களை ஏற்கனவே ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறதால ட்ரிபிள் ஏ திரைப்படத்தை ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தமன்னா நடிச்சிருக்கக்கூடிய பாகங்களுக்கான டப்பிங் பணிகள் நிறைவடைஞ்சிருக்கிறதா படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு. திட்டமிட்டதை விட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தீவிரமா நடைபெற்று இருக்கிறதால ஜூன் 23ஆம் தேதி இந்த படம் உறுதியா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு சொல்றாங்க.